சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. இது பாருங்க, இது வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாம் ரிசல்ட் வெளியாயிட்டு, எவ்வளோ பேர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க, ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ, அப்புறமா வந்து பசங்க எவ்வளோ, அப்புறமா கேர்ள்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய பர்சன்டேஜு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டுமே வந்திருக்கும். சரி ப்ரோ, இப்போ இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இதே மாதிரி தான் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நான் காமிச்சிருக்கிறது எஸ்எஸ்எல்சி 10th ஓகேங்களா? அதில் தமிழில் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க லாஸ்ட் இயரு. இங்கிலீஷில் 98% இருக்கிறதுலே போன முறை இங்கிலீஷ் தான் அதிகமாக இருந்துச்சு. இதே மாதிரி 12th 11th 10th எல்லாருக்குமே வரும். அதுக்கப்புறம் கிராஃப் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், மாவட்டங்கள் எவ்வளோ மாவட்டங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. சரி ஓகே, இப்போ ரிசல்ட் எப்படி 12th பொறுத்த வரைக்கும் சுமார் 7 லட்சம் பேர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? 7 லட்சம் பேர் வரைக்கும் மேபி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கணும்னா, இந்த வீடியோக்கு கீழேயே வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 4ன்னு இருக்கும். 4 லிங்க் இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 லிங்க்ல எது வேணா நீங்க தொட்டாலும் எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு தான் அது ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட். சும்மா இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிசல்ட் தான் காமிக்கும். அதுல வந்து நீங்க உங்களுடைய ரோல் நம்பர், ஓகேங்களா, 7 டிஜிட் ரோல் நம்பர் வந்து நீங்க கண்டிப்பா போடணும். அது போட்டுட்டு டேட்டு, மந்த்து, இயர் அது நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். இதுல வந்து பாருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கிறாங்க, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் 98% வந்து ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்கிறாங்க லாஸ்ட் இயரு. ஸோ அந்த மாதிரி எல்லா கிராஃப்மே வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து 97 ஓகேங்களா, 97.67% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. டாப். ஓகேங்களா? இதே வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெள்ளூர் அண்டு ராணிப்பேட் மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 83.54%. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அனலைட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது வெளியாக போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து இருங்க. ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கறது, 10th தனியாக, 11th தனியாக, 12th தனியாக நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த முறை வந்து வரப்போகுது. போன முறை 19ஆம் தேதி ரிசல்ட் வெளியாச்சு. இந்த முறை எப்படி ரிசல்ட் வந்து வெளியாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.